என்றால் என்ன? உங்களுக்கு தெரியுமா? மனம்னா என்ன? மனம் என்றால் என்ன? சூழ்நிலைகளை பற்றி நினைக்கிறது, சூழ்நிலைகளை பற்றி நினைக்கிறது, வாழ்க்கையை பற்றி நினைக்கிறது, எல்லா நினைப்புகளுமே நம்மளை சார்ந்துள்ள நினைப்புகள் அத்தனையும் நினைக்கக்கூடியதான் மனம். நினைவுகள், நினைவலைகளை, நினைவலைகளை எது கொடுக்குது? அது மனம் சொல்லும். ஆமாவா? எத்தனை மனசு இருக்கு? ஒண்ணுதாங்க இருக்கு. இந்த மாதிரி கேட்குறீங்க. நினைக்கிறீங்களா? ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அது பல வேஷங்கள் போட்டு கொடுக்குங்களா? எத்தனை மனசு இருக்கு? பொய் சொல்லுங்க. சரியான பொய் பேசுற என்ன கிராமம் இது? உண்மையை சொல்லட்டுமா? உங்களுக்கு எத்தனை மனசு இருக்குன்னு ஒத்துப்பீங்க. நீங்க ஆமாங்க. நீங்க ஆமா. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. எப்படி நான் சொன்ன நான் உண்மையை பேசுறேன். கை தட்டி அத்தை, ரொம்ப நேரமா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கீங்களே, வாங்க அத்தை, தட்டு போட்டிருக்க. வருது பாருங்க, வருது பாருங்க. உள்ள அன்பா பண்பா பேசி எல்லாம் பண்ணி வேண்டியது வேண்டாது. மனசு 4 இருக்கு. எவ்வளவு? 4 மனசு. எப்படி 4 மனசு இருக்கு? மனசு எங்க இருக்குயா? மூளையில இருக்கா? எத்தனை மூளை இருக்கு? எத்தனை மூளை இருக்கு? மண்டையை உடைச்சு பார்த்திருக்கீங்க? அந்த அளவுக்கு படிக்கிறத விட பிராக்டிக்கல் தான் வேலை ஜாஸ்தி. மண்டையை உடைச்சு ஆடு மண்டை உடைச்சிருக்கீங்க. அதுக்கு எத்தனை அது நமக்கு தெரியாது. மூளைகளெல்லாம் சாப்பிடுவார்களே, மூளை ஒருவர் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இப்போ நமக்கு எத்தனை இருக்கு? கரெக்டாக சொல்றாங்க. இடது பக்க மூளை, வலது பக்க மூளைன்னு 2 இருக்கு. இப்படி வலது பக்க மூளை, இடது பக்க மூளைன்னு 2 மூளை இருக்கு. ஏன் 2 மூளை இருக்கு? எத்தனை மூளை இருக்கு? மூளை என்னதுக்கு 2? ஒண்ணு கேக்குது, ஒண்ணு விடையை சொல்லுது. ஒண்ணு கேக்குது, ஒண்ணு விடையை சொல்லுது. மூளையை பத்தி தெரிஞ்சுக்கணும். வேலை எப்படி கொண்டது? அம்மா வாத்தியாரம் சொல்லுங்க. 4வது நாள் நீட்டினக்கா மடக்கலன்னா நான் வரமாட்டேன். கை தட்டலாமே. கண்டிப்பா. அதாவது உறுதியா நான் சொல்றதுக்காக எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறீங்க. என்னுடைய உறுதி, என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா எத்தனையோ இடத்துல போய் இந்த மாதிரி கேஸுங்க எல்லாம் 3வது 4வது 5வது நாள்ல தானா கண் எதிரில் மடக்கி உட்காருவாங்க. உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக, உற்சாகத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஒரு தைரியம், மனோதைரியம். சாதாரணமா பெண்களுக்கு இந்த முட்டி வலி காமன். மாதவிடாய் நிக்கிற டைம்ல கண்டிப்பா இந்த முட்டி வலி நிறைய பேருக்கு வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓவர் ஹீட், ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ்னு பேரு.
ஆஸ்டியோபொரோசிஸ்னு ஒன்று இருக்கு. ஆஸ்டியோபொரோசிஸ்ங்கிறது மூளை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகும். அது ஆஸ்டியோபொரோசிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிறது மூளை என்ன சொல்றது, தேஞ்சி போகும். இங்க இருக்கிற மூளை தேயும், இங்க எங்கேயாவது ஜாயிண்ட் இருந்ததுன்னா அங்க தேயும், இங்க தேயும், இங்க தேயும். இந்த காது எலும்பு எங்கெங்க இருக்கு ஜாயிண்ட்டுங்க அங்கெல்லாம் தேய்ந்து நடக்க முடியாது. ரொம்ப கெட்ட எல்லாம் போயிடும். 48 நாள் ஒரு மண்டலம். இந்த பயிற்சி 3ஆவது 4ஆவது 8ஆவது நாள்லயே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிய வரும். நான் தெரியுது விட்டுட்டீங்கன்னா உபயோகம் இல்லை. ஒன்று 48 நாள் இதை பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உயிர் நாள் வரைக்கும் நீங்க செய்யாமல் இருக்க மாட்டீங்க. எந்த ஒரு ஆக்ஷனையும் 48 நாள் பண்ணீங்கன்னா சப்கான்ஷியஸ் பிரைன் இதெல்லாம் சொல்லுவேன் நான், தலையில் ரெக்கார்ட் ஆகிடும். அது எடுக்க முடியாது, அதை எடுக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் சாகர வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம். அது 200% கேரண்டி எழுதி கொடுக்குற இந்த பயிற்சியை விடாம பண்ணீங்கன்னா சந்தோஷமா ஆனந்தமா சாகலாம். பெட்டை பிடிச்சிக்கிட்டு அங்க உள்ள போயிட்டு நம்மள எவ்வளவு ஆசையா பிரியமா பிரேமையா நாம வளர்த்து ஆளாக்கிருக்கோம். அவங்க கிட்ட போய் நாம சேர்ந்துக்கிட்டு நாம இந்த தொடப்பக்கட்டையோட ரொம்ப அசிங்கமான ஒரு நிலையை நம்ம கொண்டு படிக்க பிடிச்சிட்டான். அதனால இப்ப இருந்தே ஒன்றும் கெட்டு போகல. இப்ப இருந்தே நீங்க இதெல்லாம் பழகிட்டீங்கன்னா க்ஷணமாற்றத்துல உயிர் போயிடும். ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காம டப்புன்னு உயிர் போயிடும். எது தேவை உங்களுக்கு? அதனால இந்த யோகி எப்படி சாகரம் பாத்தீங்களா, உயிரை எடுக்கிறாங்க. ஜீவன் சமாதிங்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவ சமாதி. நினைச்சா நீங்க என்ன வேணா பண்ணலாம். யோகியா இருக்கீங்கன்னா யோகி ஆகலாம், உங்களால் முடியும். யோகிங்கிறவங்க படிச்சிருக்கணும், இமாலய மலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு தவம் பண்ணணுங்கிறது இல்லை. குடும்பத்தோட வாழறவங்க எல்லாருமே யோகியா வாழலாம். அதை கற்றுக் கொடுக்குறது தான் வந்திருக்கு. கத்துப்பீங்களா? கண்டிப்பா. நான் என்ன சொன்னேன், 2 மூளை இருக்கு, வலது மூளை இடது மூளை. வலது மூளை என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, வலது மூளை ஐம்புலன்களோட அட்டாச் ஆயிடும். என்ன ஐம்புலன்களோட அட்டாச்? ஐம்புலன்கள் இது வாய் மூக்கு செவி கண் காது மூக்கு. பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? பாசிட்டிவா இருக்கிறவங்க வாயில வர்ற சப்தம் 10 ஊருக்கு. நெகட்டிவா இருக்கிறவங்க பாசிட்டிவா இருக்கும். நான் வந்தது நாள்ல இருந்து பார்த்துருக்கீங்க. மெதுவா எப்பாவது பேசியிருக்கேன்னா உடனே உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, உங்க மாதிரி நாங்க ஆகணுமா? வலது பக்கம் மூளை ஐம்புலனோட அட்டாச் ஆயிருக்கு. ஐம்புலன் உலகத்துல என்னத்தை பார்க்குது, என்னத்தை உணருது, என்னத்தை நுகருது, அது எலக்ட்ரிக்கல் சிக்னல்களாக கன்வெர்ட் பண்ணி இடது பக்க மூளைக்கு போகுது. இடது பக்க மூளை அதை அனலைஸ் பண்ணுது. இது கருப்பா, வெளுப்பா, சிவப்பா, ஆடா, பெண்ணா, நாயா, குதிரையா, படுக்கையா, டேபிளா, பாலா, காஃபியா, டீயா அனலைஸ் பண்ணி வலது பக்க மூளை. வலது பக்க மூளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கம்ப்யூட்டரை பத்தி அறிவு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு கீழே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்னு இருக்கு, அதுதான் மெமரி சென்டர்னு சொல்லுவோம். என்ன எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி நீங்க என்னென்ன அடிக்கிறீங்க டக்க 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 டக்கா ஆட்டோமேட்டிக் சேவ்னு ஆட்டோமேட்டிக் சேவ் ஆயிடும். வெளியே வரதுக்குள்ள சேவ் ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் சேவ் பண்ணி இங்க வச்சுட்டு இருக்கு ட்ராக். என்னென்னத்தை சேவ் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ ஜென்ம கர்ம வினைகள். என்ன உயிர் போகுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? உயிர் போகுதுன்னா உயிர் போகுது. கை தட்டு. மூச்சு நிறுத்தமா உயிர் போகுதுன்னு சொல்றாங்க. உயிர் உடல் இருக்கா? உயிர் உடல் பக்கத்துல இருக்கு. உயிர் மனசு எங்க இருக்கு?
பாசிட்டிவ்ங்க, நெகட்டிவ் அல்ல. தப்பான கூட ஜோரா சொல்லணும், தப்பான கூட ஜோரா சொல்லணும், அதுதான் பாசிட்டிவ். உடல்ல உயிர் இருக்கு, மனது உடல்ல இருக்கு. உயிர் உடலை விட்டு போயிடுச்சுன்னா மனது வேலை பண்ணுமா? உடலை உயிரையும் மனதையும் பிரிக்க முடியாது, உயிரையும் மனதையும் பிரிக்க முடியாது. மனதுங்கிறது நினைவலைகள். நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அதனுடைய தொகுப்பு மனது. கடந்த கால நிகழ்வுகள், இந்த நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நினைவலைகளா அது என்ன வச்சிட்டு இருக்கு, அதுதான் கான்சியஸ் சொல்றோம். அது உயிரோட போயிடும். உயிர் உடலை விட்ட பின்னாடி என்ன போகுதுங்க? நரகத்துக்கா சொர்க்கத்துக்கா? அவங்க செய்த இது ஒரு போர்ட்ல தெரியாதுல்ல. நல்லது செய்தா மோட்சத்துக்கு செய்றவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போவாங்க. அவங்க இருக்கு, அவங்க என்ன செஞ்சாங்களோ அது தகுந்தாப்புல நரகம் இருக்குதா? பயன்படுத்துறதுக்காக நிறைய இருக்கு. வாழலையில கொதிக்கிற எண்ணெயில போட்டு மீனை வறுத்து இருக்கிற மாதிரி உங்களை வறுத்து எடுப்பாங்க அப்படின்னு பயப்படுத்துறாங்கன்னா வெட்டான் சொல்றான். கத்தி எடுத்து கொள்ள வேண்டியது இல்லை, வாயிலேயே கொள்றான். பயப்படுத்துறதே தவறு நடக்காம இருக்கு தூங்குறதுக்காக. இப்ப நரகம் வந்து யாருமே சொன்னா நம்ப மாட்டாங்க. வந்த காலத்துக்கு பார்த்துக்கலாம், அந்த காலத்துக்கு பார்த்துக்கலாம். இப்ப ஏன் என்ன பயப்படுத்துற? இப்ப ஏன் பயப்படுத்துற? நரகமும் இல்லை சொர்க்கமும் இல்லை, போகும். உண்மை, நரகமும் இல்லை சொர்க்கமும் இல்லை. கைத்தட்டு. கருட புராணத்துல மாத்திரம்தான் சொர்க்கத்தை இருக்கு, 7 சொர்க்கம் 7 நரகம். நீங்க பண்ண பாவக்கர்மங்களுக்கு பிரகாரம் ஒன்னா புனர்ஜென்மம், இல்லையா முக்தி. இந்த 2 தான். உயிர் போன பின்னாடி 2 இருக்கு. ஒன்னா புனர்ஜென்மம், இல்லையா முக்தி. முக்தி என்றால் முடிவு. முக்தி என்றால் முடிவு. எதற்கு முடிவு? பிறப்பு இறப்பிற்கு முடிவுதான் முக்தி. பிறப்பு இறப்பிற்கு முடிவு முக்தி. முக்தி அடைந்தவர்கள் யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க பாப்போம். நமக்கு தெரியாதுல்ல அவங்க முக்தி அடைஞ்சாங்களா. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் முக்தி அடைந்தவர், ஸ்ரீ ரமண மகர்ஷி முக்தி அடைந்தவர், ஸ்ரீரடி சாய்பாபா முக்தி அடைந்தவர், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னுடைய முக்தி அடைந்தவர், ஸ்ரீ சாரதா தேவி, ஸ்ரீ விவேகானந்தர் முக்தி அடைந்தவர். முக்தி அடைவது என்றால் தன்னறிவையும் கடவுளையும் பெறுவது. அதை அடைந்து கொண்டா முக்தி. ஃபஸ்ட்டு தன்னை பற்றி தெரிவிக்கணும். நான் சரி இருக்கிறேன்னா இல்லையா, என்கிட்ட என்ன தப்பு இருக்கு, நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அது சரியா தப்பா, இதுதான் தன்னறிவு. கடவுள் அறிவு அப்படின்னா கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம். நான் திருப்பி அதே தான் சொன்ன கேட்டீங்கன்னா, இந்த அறிவு நீங்க பெற்றுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முக்தி கிடைக்கும். கடவுளாக மாறிடுவீங்க. இந்த அறிவுங்கிறதே கடவுள். அதனால அந்த அறிவு அடைஞ்சதுனால தான் அவங்க கடவுளானாங்க. எத்தனை கோடி இருக்கு நம்ம இந்து மதத்துல? 30 கோடிங்க. எத்தனை கோடி? 30 கோடி தேவதைகள் இருக்கும் நம்ம இந்து மதத்துல. எந்த மதத்துமே இல்லை. தாராள மனசு. வீட்டில் தாராளமோ இல்லையோ, வெளியில இருக்கிறவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி கடவுள் பண்ண ஒரு பியூட்டி தெரியும் அவங்களுக்கு. குஷ்பு கோயில் வச்சிருக்காங்க. குஷ்பு கோயில் எவ்வளவு தாராள மனசு பாருங்க. யூகே கோயில் இருக்கக்கூடாது, யூகே கோயில் இருக்க 30 கோடி மகான்கள், தேவதைகள், தேவர்கள், உயிருள்ள மனிதர்கள் பிறகு முக்தி அடைந்து கடவுளாயிருக்காங்க. அந்த நிலை நமக்கும் கிட்டும். எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னீங்கன்னா,
எதுக்கு சொன்னேன் இந்த பாயிண்ட்? இங்க போயிட்டேன். மனசு மனது ஆத்மாவுடன் வெளியே வந்தது. வெளியே வந்த உடனே நீங்க பண்ண பாவ கர்மங்கள் விரைவுகளுக்கு தகுந்தபடி ஒரு உடலை தேடுகிறது. அப்படின்னா கடவுள் ஆல்ரெடி ஒரு ஆண் ஒரு பெண் சேர்க்கையினால் ஒரு பிண்டம் உருவாக்கப்பட்டு அது காத்துட்டு இருக்கோம். கடவுள் இந்த பாவகர்மம் பண்ண இந்த ஆத்மாவுக்கு இந்த பாவகர்மம் பண்ண இந்த ஆத்மா தான் சரி அப்படின்னு கொண்டு அந்த தாயினுடைய கர்ப்பத்தை போடுறாரு. பிண்டத்தை கொடுக்கறது தான் அம்மா அப்பா, அது உயிர் கொடுக்கறது கடவுள். செலக்ட் பண்ணி கொடுக்கறது போட்டுறாரு அம்மா வயிற்றுல. அது வளருது. அது வளர்ந்து திரும்பி தன்னுடைய பாவகர்மத்துக்கு கழிக்கிறதுக்காக அது வெளியே வந்து உலகத்துல போராடுது. நாம என்ன பண்ணிக்கிறோம்? நான் பெத்த பையன், நான் பெத்த பொண்ணு, அது பிறக்கிறதுக்காக உங்க வயிறு தேடிட்டு இருக்கே தவிர நீங்க ஒன்றும் பண்ணல. ஒன்றும் பண்ணல. வாழையை கொடுத்துருக்கீங்க 9-10 மாசம், அவ்வளோதான். என்ன போராடணும்? சாகிற வரைக்கும் போராடணும். அவன் வேணாம்னாலும் விடுறதில்ல. நீ வேணாமா அப்படிங்கிறான். நீ தான்டா என் பையன். அவன் நீ அம்மா இல்லைங்கிறான். நான் தான் பெத்த, எனக்கு தெரியாதா? நொந்து செத்து போயிடும். இந்த பசங்களுக்கு ஒரு இன்சையிலேயே கடைசி காலத்தில் செத்து போயிடும். என்ன நீங்க பிரியமா அன்பா வளர்த்துருக்கீங்க பசங்களை, அவங்க உங்களுக்கு பார்த்துக்க மாட்டாங்க. நொந்து செத்து போயிடும். ஏன் சொல்ல வரேன்னா, ஆத்மா மனதை எடுத்துக்கிட்டு போயிடுது. இந்த மனது எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வலது பக்கம் மூளைக்கு உட்காந்து இதை உட்காந்து தான் பண்ண பாவகர்மங்கள் நிகழ்வுகள் என்ன இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கா? கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்க உடலை ஆப்ரேட் பண்றதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி கடவுள் உங்க தலையில போட்டுறாரு, வலது பக்க தலையில. அதுதான் உங்களை ஆட்டுது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு மனசு வந்து இன்னைக்கு பாடம் கேட்கணும்னு உட்கார்ந்து இருக்கீங்க. இல்ல, எந்த காலத்துல எந்த ஜென்மத்தில் நீங்க என்ன பண்ணீங்களோ ஆன்மீகத்துல ஒரு 10 பைசா நாட்டம் இருந்ததுனால இன்னைக்கு என் பேச்சு உங்களுக்கு பிடிக்குது, உட்கார்ந்து இருக்கீங்க. இல்லைன்னா இந்த ஆன்மீகம் பிடிக்காது. போர் அடிக்குதா என் பேச்சு? இருக்காது. மாட்டிக்கிட்டோம். அங்க இருக்கிறசி தெரிஞ்சோ தெரியாமோ மாட்டி விட்டாங்க. எப்ப வேணா போகலாம். இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய பிரதிபலங்கள். இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துருக்கு. சாதாரணமா இந்த மாதிரி ஆன்மீகத்துல நாட்டை வராது. வருதுன்னா ஏதோ நீங்க பண்ணிருக்கீங்க சார் புண்ணியம். அது இன்னைக்கு வீட்டில் வந்து உட்கார்ந்து. ஸோ உங்களை இயக்குறதே இந்த சாஃப்ட்வேர் வலது பக்க முறை. இது ஒரு பகுதி வலது பக்க முறை வேலை. இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாசிக்கிறீங்க. டெய்லி காத்தால இருந்து ஏ மூக்கே காத்தை இழுத்து விடு சொல்றீங்களா? ஏ வயிறு கரெக்டா 12 மணிக்கு பசி எடுக்கிறோம், எடு பசி கமெண்ட் கொடுக்குறீங்களா? தன்னிச்சையாக செயல்படுவதற்காக வலது பக்க முறை ஏன் சில அங்கங்கள் நமக்கு தெரியாம தன்னிச்சையா வேலை பண்ணுது. அந்த தன்னிச்சையா வேலை பண்றதுக்கு இந்த வலது பக்க மூளை ஹெல்ப் பண்ணுது. ரெண்டு வேலை. என்ன? ஒரு வேலை உங்களை இயக்குது, கர்மவினைக்கு தகுந்த மாதிரி உங்களை இயக்குது. இன்னொன்னு, உங்களுக்கு தெரியாம சில வேலைகள் உள்ள நடந்துட்டு இருக்கு, அதை மேனேஜ் பண்ணது இந்த வலது பக்க மூளை. இன்னொன்னு, இந்த இடது பக்க மூளை என்னத்தை கண்டுபிடிச்சி வலது பக்க மூளைக்கு போடுது, வலது பக்க மூளை சொல்லுது, முட்டாள் மடையா, அது சிவப்பல்ல, அது கருப்பு. முட்டாள் மடையா, அவன் நல்ல அவன் திருட, அவன் உன்னை அடிக்க வந்திருக்கான், ஒரு தடி எடுத்துக்கோ, நீ அவன் வர்றதுக்கு முன்னாடியே 2 அடி போட்டுரு அப்படிங்குது. எது? வலது பக்க மூளை. வலது பக்க மூளை சொன்னதை இடது பக்க மூளை பண்ணு. வலது பக்க மூளையின் அடிமை இடது பக்க மூளை. இடது பக்க மூளைக்கு எந்த விதமான சொந்தமான டெசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி இல்லை. வலது பக்க மூளை என்ன சொல்லுது, அதுதான் இடது பக்க மூளை பண்ணு. இப்படிதான் மூளை இருக்குது. தெரியுமா? எத்தனாலும் கேட்டுருக்கீங்களா? தெரியுமா? தெரியாது. வருது, ஆனா எதையும் சொல்லி மாட்டிக்க இஷ்டம் இல்லை. நீங்க வந்திருக்கீங்க, சொல்றீங்க, நீங்களே சொல்லுங்க, நீங்களே மாட்டிக்கோங்க. நாம ஏன் வந்து நமக்கு ஏன் வந்து வாத்தியாரு ஏன் சொல்லுவாங்க, ஹெட் மாஸ்டர் ஏன் சொல்லுவாங்க, செக்ரட்டரி ஏன் சொல்லுவாங்க?
நம்மளே கேட்கறதுல எங்களுக்கு ஒரு ரசிப்பு. எப்படி வேணாலும் பேசலாம். பேச்சு திறமை இருந்தா எப்படி வேணும்னாலும் பேசலாம். அம்மாவுக்கு திறமை இருக்கு பேசலாம். ஈஸியா எதையும் ஒத்துக்க மாட்டாங்க. சுத்தி பேசுவாங்க. சந்தோஷம். யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கணும். அப்பதான் எனக்கு நடந்தா தானே நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு அப்பதான் நீங்க வாழ்க்கை சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்க சும்மா கேட்டுட்டு இருந்தோம்னா என்ன சும்மாவே உட்காந்துருந்தா எனக்கு இடையில கிராஸ் பண்ணி